ஈவினிங் நம்ம வீட்டு மாடி மேலேயே அவரைக்கொடி போயிருக்கா. சரி அவரைக்காய் பறிச்சிடலாம்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் மட்டும் மேலே போயிருந்தோம். கீழே செடி போட்டு அதை மொட்டை மாடி மேலே ஏற்றி விட்டுருக்கேன். நம்மளே செடி போட்டு அதிலிருந்து அவரைக்காய் பறிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. செடி வளர்க்குறது ரொம்பவே பிடிக்கும். நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்மளே வளர்த்து அதுலேருந்து பறித்து செய்யணும்னு ஆசை. ஆனால் நம்ம வீட்டை சுற்றி எந்த செடி வச்சாலுமே அந்த செடி வரவே வராது. இந்த மண் சரியில்லைன்னு நினைக்கிறேன். சரி குட்டி குட்டி பாட்டில் சின்னதாக செடி வளர்க்கலான்னு பார்த்தா இந்த குட்டி இருக்காங்களா அவங்க ஃபுல்லாத்தையும் பிச்சு போட்டுருவாங்க. அப்படியே 1, 2 செடிங்க வந்தாலும் இந்த கோழிங்க ஃபுல்லாக தீச்சு விட்டுரும். இந்த ஒரு செடி மட்டும் எப்படியோ தப்பிச்சு வந்துருச்சு. நிறைய காய் பிடிச்சிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூச்சா இருக்கு. இதில் பாதி காய் பார்த்தீங்கன்னா பூச்சா தான் இருக்கு. சாம்பல் அரைச்சி பார்த்துட்டேன், மஞ்சள் தண்ணியும் ஸ்ப்ரே பண்ணி பார்த்துட்டேன். ஆனாலும் பூச்சி போகவே இல்லை. என்னதான் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல. நம்மளே செடி வளர்த்து அதுலேருந்து காய் பறித்து செய்யும் போது அது ஒரு தனி ஃபீலாக இருக்கும். நல்லா ஆர்கானிக்காகவும் நமக்கு கிடைக்கும். இவ்வளோ காய் கிடைச்சி அதான் பார்த்தீங்கன்னா இதில் பாதி பூச்சா தான் இருக்கு. அவரைக்காவும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாகவே இருக்குது. இதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் யாராவது சொல்லுங்கள். எனக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? சரி கிடைச்சது வரையும் போதும்னு சொல்லிட்டு கீழே எடுத்துகிட்டு வந்தாச்சு. நமக்கு தேவையானதை கொஞ்சமாக எடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட வேண்டியதான். நைட்டுக்கு டின்னர் சிம்பிளாக சாம்பார் சாதம் தான் செஞ்சுருந்தேன். ஃப்ரிட்ஜில் இருந்த எல்லா வெஜிடபிள்லையுமே ஒரு வெஜிடபிள் சேர்த்துக்கிட்டேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பருப்பும் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாமே தாளிச்சு விட்டு குக்கரில் மூடிட்டேன். இதுக்கு சைடிஷ்னு பார்த்தீங்கன்னா அப்பளமும் ஊறுகாயும் வச்சு நைட்டு டின்னரை முடிச்சாச்சு. நம்மளோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.